உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நீட்டு முறைகேடு தொடர்பாக தொடர்ச்சியாக டெல்லியில் போராட்டம் நடத்துக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக அந்த நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை வச்சு தான் மாணவர்களும் இளைஞர்களும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கடந்த 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை நோக்கி ஊர்வலம் என்கிற அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு அடக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கிறது. கடுமையான அடக்குமுறை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த ஓராண்டுக்கும் மேல் நடந்த அந்த விவசாயிகள் போராட்டத்தில் எந்த அளவுக்கு அடக்குமுறைகளை கையாண்டாங்களோ அதை விட மோசமான அடக்குமுறைகளை இப்போது மோடி அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்கள் எழுப்புகிற கேள்விக்கு பதில் சொல்லாமல் முழுக்க அடக்குமுறையை கையாண்டு தான் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அல்லது போராட்டத்தை அடக்குவதற்கு மோடி அரசாங்கம் முயற்சிக்கிட்டு இருக்கு, ரொம்ப மோசமான முறையில். இப்போது சென்னையில் டெல்லியில் மெட்ரோ லேயர் பூரா கேன்சல் பண்ணுறான். அதுவும் குறிப்பாக 20ஆம் தேதி 21ஆம் தேதியும் போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு வந்த மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள். இப்போ மாணவர்கள் இளைஞர்கள் என்பதை தாண்டி பெற்றோர்கள் வயது முதிர்ந்த முதியவர்களெல்லாம் கூட போராட்டத்தில் கலந்துக்கிற அளவுக்கு அந்த போராட்டம் மேலும் வலுவடைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், டெல்லியினுடைய போக்குவரத்தே ஸ்தம்பிக்கிறது மாதிரி மெட்ரோ ரயில் பூரா கேன்சல் பண்ணுறாங்க. கண்ணீர் புகை குண்டு அதெல்லாம் தாண்டி கடுமையான லத்தி சார்ஜு. போராட்டத்தில் கலந்துக்கிறவங்கள விட அதிகமான அளவுக்கு போலீஸை கொண்டு போய் குவிக்கிறாங்க. அதை விட கொடுமை என்னன்னு சொன்னால், சீருடை அல்லாத ரவுடிகளெல்லாம் இறக்கி விட்டு அவங்கள்ட்ட போலீஸ் லத்தியை கொடுத்து அடிக்க விட்டு கடுமையான அடக்குமுறையை கடந்த 3 நாட்களாக டெல்லி அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் சுற்றுச்சூழல் ஆர்வலரும் மிகப்பெரிய சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அறிவியலாளருமான சோனம் வாங்சுக் அவர் தானே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். அவர் தொடர்ச்சியான உண்ணாவிரதம், அதில் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு இப்போது டெல்லி நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. சோனம் வாங்சுக்கினுடைய மனைவியை எங்களுக்கு அரசாங்க மருத்துவமனை மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல பேர் ஆஸ்பத்திரியில் வச்சு அந்த அரசாங்கம் கொண்டு இருக்குது. நம்ம ஸ்டான் சுவாமி எப்படி கொல்லப்பட்டாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அரசாங்கத்தின் மீது இந்த சந்தேகம் வர்றது நியாயமானது தான். இப்போ கடைசியாக அப்படி இப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றமும் அதுக்கு அனுமதி அளித்து தனியார் மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க. இப்போது எதிரிகளை கூட, ஒரு சொந்த நாட்டு மக்களை இந்த அரசாங்கம் அதனுடைய கையாலாகத்தனம் அவர்கள் நடத்துகின்ற நம்ம ரொம்ப சிறந்த இந்தியா முழுவதும் தகுதியான தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்குவதற்காக தான் நான் நீட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதில் பூரா தொடர்ச்சியாக ஃப்ராட் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை சரி செய்ய வேண்டும், இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்கிற நியாயமான ஜனநாயக கோரிக்கையை மறுத்து இவர்கள் மிகப்பெரிய அடக்குமுறையை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது கடுமையான கண்டனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பல அரசியல் கட்சிகளும் நேராக போய் அங்கே ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதுவரையிலையும் தர்மேந்திர பிரதான் யார் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறதோ, யார் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோருகிறார்களோ அந்த தர்மேந்திர பிரதான் இதுவரையிலையும் வாயே திறக்கலை. மோடி வாயை திறக்கலை. இப்போ தான் வாயை திறக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாரு, இதை காங்கிரஸ் தூண்டி விடுது, இப்போ போராடுறதுனால பிரச்சனை இல்லை, மாணவர்கள் கோரிக்கையை நாங்கள் விவாதிக்கிறோம், பாராளுமன்றத்தில் பேசி முடிவு பண்ணுங்களேன். பாராளுமன்றத்தில் பேசி என்ன முடிவு பண்ணுவாங்க? என்ன இந்த தேர்வில் தொடர்ச்சியாக முறைகேடு நடக்குது. இது நீட்டு தேர்வில் மட்டும் இல்லை, சிபிஎஸ்சி தேர்வுலேயும் முறைகேடு நடக்குது. அதனால் அதுக்கு பொறுப்பேற்கணும், இந்த தேர்வு முறையை மாற்றணும். இதுதான் கோரிக்கை. உண்மையிலே நியாயமான கோரிக்கை எதுனா, நீட் தேர்வை ரத்து செய்யணும். இந்த கல்வியை கல்வியை அதிகாரத்தை கல்வித்துறையில் அதிகாரத்தை ஊக்குவிப்பது, எல்லா அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்வதுங்கிறதே ஜனநாயகத்திற்கு விரோதமானது. நம்ம அதைத்தான் பேசணும். இருந்தாலும் கூட இப்போதைக்கு அவர்கள் அந்த கோரிக்கையை தான் வச்சுருக்கிறாங்க. அந்த கோரிக்கைக்கு பதில் சொல்கிறதை விட்டுட்டு நீங்கள் போராடக்கூடாது, போராடுவது நாட்டுக்கு எதிரானது, காங்கிரஸ் பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு எதிராக போய் போராடுது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. பிரதமர் இதுக்கு பொறுப்பேற்று பதில் சொல்லணும்னா பதில் சொல்லணும்ல. ஆகவே அதெல்லாம் மாணவர்கள் போராட்டத்தை தவறு என்று சொல்லுகின்ற இந்த அரசு, மோடியாக இருக்கட்டும் தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், நடந்திருக்கிற தவறுக்கு இவர்கள் இந்த நிமிடம் வரையில் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்பதான் நம்ம ரொம்ப ஆபத்தானது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் ஜோகோனுடைய ஃபவுண்டர் ஸ்ரீதர் வெம்புன்னு ஒரு ஆள், நம்ம தமிழ்நாட்டுக்காரன், இப்போ ஒரு பார்ப்பனர், அமெரிக்காவில்
அந்த நிறுவனத்தை எல்லாம் நடத்திட்டு இப்போ இந்தியாவில் வந்து இப்போ மோடிக்கு ரொம்ப நெருக்கமான வந்து தொழில்நுட்ப ஐடி வல்லுநராக மாறி இருக்கிறார். அவருடைய ஜோகோவனுடைய வந்து இமெயில் இதெல்லாம் தான் வந்து ஒன்றிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எடுத்திருக்கிறது. இப்போ மோடிக்கு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கெல்லாம் இவங்க ரொம்ப நெருக்கமானவர் ஆகிட்டாங்க. இப்போ இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு வந்ததற்கு பிறகும் தர்மேந்திர பிரதானை ஏன் வந்து மோடி வந்து அந்த அந்த துறையிலிருந்து மாற்ற மறுக்கிறார்? ஆனால் முக்கியமான காரணங்கள் இருக்குது. அவர் வந்து பிரதான் வந்து ஒரிசாக்காரரு. அவர் ஒரிசாவில் வந்து நவீன் பட்நாயக்கினுடைய ஆட்சியை வந்து முடிவு கொண்டு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமாக பங்காற்றியவர் அவர். ரெண்டாவது பீகாரில் வந்து தேர்தலில் வந்து தில்லுமுல்லுகளுக்கெல்லாம் வந்து அடிப்படையாக வந்து வேலை செஞ்சு பீகாரில் வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வந்து வேலை செஞ்சாள். எல்லாத்துக்கும் மேலே வந்து அவர் வந்து ஒரு ஓபிசி தலைவர். அதனால் ஓபிசி அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து தாஜா பண்ணுறதுக்கு அவருடைய பதவியை வந்து பறிக்காமல் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பிஜேபியில் கணக்கு போடுறதா சொல்கிறாங்க. அது நமக்கு வந்து தெரியாது, அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதற்கு பொறுப்பேற்பதற்கு தர்மேந்திர பிரதான் மட்டுமல்ல, மோடியும் தயாராக இல்லை. ரெண்டாவது, இவர்கள் எப்போதுமே என்னென்னு சொன்னால் போராட்டத்திற்கு பணிந்தால் இவர்களுடைய அதிகாரம் போயிடும் அல்லது நமக்கு கௌரவம் போயிடும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மோடி அரசாங்கம் கைக்கொள்கின்ற நடைமுறை என்னென்னா போராட்டத்தை கடுமையாக ஒடுக்குவது, எந்த விதத்திலும் போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையை செவிமடுப்பது இல்லை என்கிற ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு பாசிச அடக்குமுறை சித்தாந்தத்தை கையிலே வைத்து கொண்டு தான் இவர்கள் பிரச்சனைகளை அணுகிறார்கள். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஆபத்தானதாக மாறிக்கிட்டு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த பிரச்சனையை ஏராளமான வந்து வீடியோக்கள்லாம் வந்துருக்குது. போலீஸ் வந்து எவ்வளோ காட்டுமிராண்டித்தனமாக நடந்துக்கிறாங்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் வந்துருக்குது. இதை விசாரிக்க வேண்டும் என்று, போலீஸினுடைய அடக்குமுறை விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு போடுறார் ஒரு வழக்கறிஞர். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது, இந்த மாதிரி போராடுறவனுடைய வீடியோ பார்க்குறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் கிடையாது, அனாவசியமாக எங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க, தயவு செஞ்சு போங்க என்று வழக்கு தொடுக்கின்ற வந்து வழக்கறிஞரை எச்சரித்து வந்து வெளியில் அனுப்புகிறார். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! கார்பரேட் முதலாளிகளுடைய வழக்குன்னு சொன்னால் விடுமுறை நாட்கள் எல்லாம் விசாரிக்கிறாங்க. பிஜேபிக்கு ஆதரவான பத்திரிகையாளர்களுடைய வழக்குன்னா உடனடியாக வந்து விசாரித்து அர்ணாப் கோஸ்வாமி வழக்கு வந்து உடனே எடுத்துக்கொள்ளப்பட்டு உடனே அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. பிஜேபி காரனுக்குன்னா உடனே நீதிமன்றத்தினுடைய கதவுகள் திறக்கின்றன. கார்பரேட் முதலாளிகள்னா உடனே கதவு திறக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய அடக்குமுறை நடக்குது. இதற்கு ஒரு நியாயம் கேட்டு ஒரு பெட்டிஷனை போட்டால் எங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. இல்லை 24 மணி நேரம் இவங்க வந்து நீதி வழங்குறதுல அப்படியே வந்து ரொம்ப யோக்கியமாக நீதி வழங்குறாங்க அப்படின்னு நம்மளாம் நம்பணும். உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த ஆணவ பேச்சு என்பது ஒரு நீதித்துறைக்கே மிகப்பெரிய அவமானம். நீதித்துறை வந்து எவ்வளோ பெரிய அடக்குமுறை நிறுவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள்லாம் சொல்லுவோம் நீதித்துறையும் போலீஸை போல ஒரு அடக்குமுறை நிறுவனம் தான். அது எவ்வளோ உண்மை என்பதை இப்போ சூரியகாந்த் தலைமை நீதிபதி சூரியகாந்த் வந்து நிரூபிச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில தான் இவங்க வந்து இந்த நீட்டுத் தேர்வில் வந்து நீட்டுத் தேர்வு முறைகேடானது ஏற்கனவே நடந்திருக்கிறதுக்கு வந்து பதில் சொல்லணும்னு கேட்குறது மட்டும் இல்லை, இப்போ கடந்த மே மாதம் வந்து நடப்பதாக இருந்த தேர்வில் தான் வினாத்தாள்லாம் வெளியாக இருந்து சொல்லி அந்த தேர்வை ஜூன் மாதத்தில் ஒத்தி வச்சாங்க. ஜூன் மாதத்தில் நடந்த தேர்தலில் ஏராளமான தில்லுமுல்கள் வந்திருக்குன்னு இப்போ வந்து தகவல் வந்திருக்குது. இப்போ அதை பற்றி ஆதாரங்கள்லாம் நெளியில் வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் ஒரு பெண் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். இப்போ தேசிய டெஸ்டிங் ஏஜென்சி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை, அவனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏராளமான புகார் எங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கான். இப்போ அதில் என்னன்னாக்கா, ஒரு இடத்துல வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் சோகன் கோர்கே என்று ஒரு மாணவர் இந்த என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஆன்சர் கீயை வெளியிட்டிருக்கிறான். இந்த ஆன்சர் கீயை வச்சு அவர் எழுதின ஆன்சரை கணக்கு போட்டால் அவருக்கு 522 மார்க் வருது. ஆனால் அவருக்கு ரிசல்ட்டில் என்ன போட்டிருக்கான்னு சொன்னால் என்டிஏ போர்ட்டலில் வந்து மார்க் எவ்வளோ போட்டிருக்கான்னு 95 மார்க் போட்டிருக்கான். இப்போது இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்குது வினாத்தாள் திருத்தத்தில். அதே போல் தியானேஸ்வரி பவார் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அது இப்போ அந்த உங்களுக்கெல்லாம் தேர்வும் இந்த நீட் தேர்வுலாம் வந்து ஆன்சர் கீ வெளியிடுறவங்க நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் இவங்க ஆன்சர் எழுதியிருக்கிறத வந்து கணக்கு போட்டால் 702 மார்க் வருது. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்னால் 87 மார்க் வந்துருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கான்பூரில் ஒரு பையன் ஆர்யான்னு சொல்லி ஒரு பையன், அவர் என்னன்னு சொன்னால் ஓஎம்ஆரில் படி இவருடைய ஆன்சர் ஷீட்டு படி இவர் எழுதியிருக்கிற ஆன்சர்லாம் கணக்கு பண்ணால் 609 மார்க் வருது.
இப்போ வந்து நீட்டினுடைய போர்ட்டாலில் வந்து என்டிஏனுடைய போர்ட்டாலில் எவ்வளோ மார்க் போடுறான்னு சொன்னால் 504 மார்க் போடுறான், 540 மார்க் போடுறான். அடுத்த சில மணி நேரங்களே அந்த 540 மார்க்குங்கிறது 167 மார்க்காக குறையுது. இப்படி ஏராளமான வந்து குளறுபடிகளும் தில்லுமுல்லுகளும் ஃப்ராடும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போது மே மாதம் நடந்த தேர்வை ஒத்தி வச்சு நான் ரொம்ப யோக்கியமாக நடத்துகிறேன், எல்லாம் பாதுகாப்பாக ஏரோப்ளேன்லாம் வந்து ஆன்சர் ஷீட்லாம் கொண்டு போகிறேன், இப்போ ரொம்ப மத்திய பாதுகாப்பு படையை வச்சு நான் பாதுகாக்கிறேன், இவ்வளவு யோக்கியமாக நடத்தப்பட்ட மறுதேர்வு என்பதிலே கூட இவ்வளோ கோளாறு வந்திருக்குது. இப்போ அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஏராளமான புகார் வந்திருக்குன்னா இதை விசாரித்தா அன்னை எவ்வளோ தில்லுமுல்லு நடந்திருக்கு நமக்கு தெரியாது. அப்போ இந்த நீட் தேர்வு என்பதே தொடர்ச்சியாக வந்து ஃப்ராடும் பித்தலாட்டமும் குளறுபடிகளும் நடக்கின்ற ஒரு தேர்வு. எப்படியுமே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மையப்படுத்தப்பட்ட ஒரு தேர்வை வைத்தால் இந்த ஃப்ராடு நடக்கிறதுக்கும் பித்தலாட்டம் நடக்கிறதுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது தான் இந்த நீட் தேர்வினுடைய வரலாறே நமக்கு காட்டுது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இதற்கு எதிரான வந்து போராட்டத்திற்கு நியாயமாக பதில் சொல்ல வேண்டியவர்கள் பதில் சொல்ல மறுக்கிறார்கள், அடக்குமுறை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இது ரொம்ப ரொம்ப மோசமானது. இதே நேரத்தில் இன்றைக்கி விவசாயிகளுடைய போராட்டம், விவசாயிகளும் எங்களுக்கு நீ வாக்குறுதி அளித்தபடி உங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை உத்தரவாதமாக்கணும்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க ஏற்கனவே இருந்த மாதிரி ஷம்பு பாடலில் வந்து மொத்த விவசாயிகளை தடுத்து நிறுத்தி இன்றைக்கி அவங்க மேலேயும் வந்து தாக்குதல் தொடுத்துவதற்கு இந்த மோடி அரசாங்கம் வந்து தயாராகிட்டு இருக்குது. இப்படி முழுக்க மோடி அரசாங்கம் இந்த அதிகாரத்தை குவிப்பது மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் எல்லா நிறுவனங்களிலும் ஊழல் மயமாக இருக்கின்றன, முறைகேடுகள் மலிந்த நிறுவனங்களாக மாறி இருக்கின்றன என்பதற்கு இந்த நீட்டு தேர்வு வந்து ஒரு முக்கியமான ஆதாரம். அதனால் இப்போ நாம் வந்து இன்றைக்கி பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த மோடி அரசாங்கத்தினுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வரி என்று மொத்த அதிகாரத்தையும் கையிலே குவிப்பது, பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு பழங்குடி மக்கள் அப்படி பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை இந்து நாடு என்று மாற்றுவதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வரி என்பதெல்லாம் வந்து இவர்கள் ஒற்றை அதிகாரத்தை நோக்கி கொண்டு போவது ஜனநாயகத்திற்கு மிக மிக ஆபத்தானது. ஆகவே நாம் இப்போது முன்வைத்து போராட வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னென்னா, மாநில உரிமைகளுக்கான போராட்டம் தான் இன்றைய தேவை. அதிலும் குறிப்பாக கல்வியை மையப்படுத்துவது. இந்தியா முழுவதும் பல்வேறு வந்து கல்வி திட்டங்கள் பாடத்திட்டங்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரே தேர்தல் வைக்கிறேங்கிறது ஒரு அயோக்கியத்தனமான முடிவு. ஆகையினால் இந்த நீட் தேர்வு என்பது முற்றாக ஒழித்து கட்டப்பட வேண்டும். மாநிலங்கள் தங்களுடைய நிதியில் நடத்துகின்ற உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும் மாணவர் சேர்க்கையை அந்த மாநிலம்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர ஒன்றிய அரசு இதில் தலையிடக்கூடாது என்கிற உறுதியான நிலைப்பாட்டை நாம் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் சக்திகளும் நீட் வேணான்னு சொல்கிற அத்தனை பேரும் நாம் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும். இப்போ நீட்டுக்காக கண்ணீர் வடித்த வந்து விஜய் அரசாங்கம் இப்போ அப்படியே தடை விடுகிற மாதிரி அறிக்கை விட்டுருக்கிறாங்க. ஆகையினால விஜய் அரசாங்கமும் இன்னைக்கு வந்திருக்கிற தாவேக அரசாங்கம் என்பது மோடி அரசாங்கத்தினுடைய பிஜேபி அரசாங்கத்தினுடைய பி டீம் தான் என்பதில் நமக்கு அது எந்த சந்தேகம் கிடையாது. அவங்க அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆகையினால நமக்கு வந்து இன்றைய தேவை உயர்கல்வி முழுவதும் உயர்கல்வி வரலையும் மாணவர் சேர்க்கை மாநிலங்களுடைய உரிமை, இந்த இந்தியா முழுவதற்குமான உயர்கல்வியிலே பொது தேர்வு, அதாவது நீட்டு எம்பிபிஎஸ்க்கு நீட்டு, அது வக்கீல் படிக்கிறதுக்கு பிஎல் படிக்கிறதுக்கு ஒரு தேர்வு கிளாட்டு, அப்புறம் வந்து மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு கியூட்டு, அப்புறம் பொறியியல் படிப்புகளுக்கு ஜேஇஇ என்று எல்லாவற்றையும் மத்திய அரசாங்கத்தின் கையில் குவிப்பது, அதிகாரத்துக்கு குவிப்பது, நாடு முழுவதற்கும் ஒரே தேர்வு என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது, பல்வேறு மொழி வழி மாநிலங்களுடைய அடிப்படையை தகர்க்கின்ற வேலை இது. அதனால எதிரான போராட்டத்தை நாம் விரைவாக கட்டியமைக்க வேண்டும். நன்றி.